Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு டேஸ்டியான பிரிஞ்சல் கறி ஒன்று எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது ஒரு புளிக்கறி. உங்களுக்கு பிரியாணி மாதிரி ஐட்டத்துக்கும் இது நல்ல சைட் டிஷ்ஷாக வச்சுக்கொள்ளலும். அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு பிரிஞ்சல் கறி உண்டு. இந்த பிரிஞ்சல் கறியை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் இப்போ இதை செய்வோம். இன்றைக்கி பிரிஞ்சல் 250 கிராம்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் போதுமான அளவு லைட்டாக போட்டுக்கொள்கிறேன். மிச்சம் ஆட் பண்ண வேணாம். அதோடு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். என் ஒரு கையில் ஃபோன் இருக்கிற சுட்டி எனக்கு மிக்ஸ் பண்ணுறது காட்ட கஷ்டம். ஸோ அதை வச்சுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுறேன். இப்போ இன்றைக்கி ஒரு மண் கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுறேன். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூடையாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகணுன்னே இதுக்கு நான் கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிச்சம் தேவையில்லை. ஸோ கடுகும் கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி பொரியறதோடு கறி லீவ்ஸ் கொஞ்சமும் ரொம்ப கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். அதையும் நாங்கள் ஆயிலில் கொஞ்சம் வதக்கிக்கொள்வோம். நல்ல ஸ்மெல் ஒன்று தரும், நல்ல ஃப்ளேவர்டு ஒன்றும் தரும் இது ரெண்டும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்படியே கடுகு மணியெல்லாம் டப் டப்புன்னு பொரியும். அப்படி பொரிய போக்கல தான் இது வதங்கிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன் உண்டு. அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன் தான். அதை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் நல்லாவே கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரிஞ்சல் வந்து கசரிக்கிற வெஜிடபிள் உண்டு. ஸோ அது வந்து நாங்கள் எப்போவுமே வதக்க போகல நல்லா மூடி தான் வதக்கணும். அப்போ தான் அந்த கசர் போகும். இப்போ நான் இந்த டைமில் இதுக்கு பிரிஞ்சலை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பிரிஞ்சலை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா இந்த ஆயிலில் நல்லா இந்த பிரிஞ்சலை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த க்ரீன் சில்லி இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் ஏற்கனவே சால்ட் சேர்த்துட்டேன். ஸோ அதனால் இப்போ சால்ட் சேர்க்கலை. இப்போ நான் இதுக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இதை மறுவாக ஓப்பன் பண்ணி மறுவாக மிக்ஸ் பண்ணணும். இதை எவ்ரி அதர் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இது நான் சொன்ன மாதிரி கசரிக்கிற சுட்டி எல்லா இடமும் நல்லா பட்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் அதில் கசரும் போகும், நல்லா வதங்கும். ஸோ இப்போ மறுபடி நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மறுபடி நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது இன்னும் நல்லா வதங்கணும். நான் திரும்ப இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் மறுவை திறந்து மறுவனம் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா வதங்கி இதில் தண்ணி எல்லாம் நல்லாவே வற்றணும். அது மட்டும் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மறுபடி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம். இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு இந்த சரியாகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணினா இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிக்குது. இப்போ இந்த டைமில் நான் 1/2 கப் திக் மில்க் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் திக் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல சட்டப்படி டேஸ்டான பிரிஞ்சல் கறி உண்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வர காட்டி வதக்க காட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், சட்டப்படியாக டேஸ்ட்டாக நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் நாங்கள் வந்து கேஸ் ஃப்ளேமை குறைச்சிட்டு நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணி கொள்வோம். ஏன்னா பிரிஞ்சல் கறி ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே இது ரைஸோட நல்ல சட்டப்படி நல்ல
சைட் டிஷ் உண்டு ரைஸ்க்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.